வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் 161 உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரப்பூர்வ செயற்பாடுகள் இன்று முதல் ஆரம்பம். அரசாங்கம் மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் சேவைகளை பல்வேறு பிரிவுகளில் தனியார் முதலீட்டாளர்களின் ஈடுபாட்டுக்காக திறக்க ஆர்வம் காட்டுவதாக அதிகாரி ஒருவர் தெரிவிப்பு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் யாழில் சந்திப்பு. உள்ளூராட்சி ஆட்சி அமைப்பது தொடர்பாக கலந்துரையாடல். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் விவகாரத்தில் பிள்ளையான் குறித்து வெளியாகியுள்ள புதிய தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய வரிவாரம் இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் நாயகம் PKS சாந்து இதனை தெரிவித்துள்ளார். இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெறுகிறது. வரிசக்தி என்ற பெயரில் வரி வாரத்தினை செயல்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதன்படி இன்று முதல் எதிர்வரும் 7ஆம் தேதி வரையிலான வாரத்தில் வரி செலுத்துதல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 6ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகளுக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் 161 உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரப்பூர்வ செயற்பாடுகள் இன்று முதல் ஆரம்பமாகின்றன. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வர்த்தமானி அறிவித்தலின்படி இந்த சபைகள் முறையாக இயங்க தொடங்க வேண்டியது அவசியமாகும். பெரும்பான்மை ஆதிக்கம் பெற்ற அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவால் சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி சபைகள் உடனடியாக செயல்பாட்டை ஆரம்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அமைப்பு தொடர்பான முடிவுகள் உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் கூடிய கூட்டங்களில் தீர்மானிக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கும் கட்சிகள் மக்களின் நலனுக்காக தீர்மானங்களை எடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகண பண்டார தெரிவித்தார். மற்றொருபுறம் பெரும்பான்மை இல்லாத சபைகளில் ஆட்சியை உருவாக்க எதிர்க்கட்சி தயார் நிலையில் இருப்பதாக முன்னாள் MP சமன் ரத்னப்பிரிய தெரிவித்திருந்தார். இதேவேளை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்ட மக்களின் ஆதரவின் அடிப்படையில் பல உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் துணை அமைச்சர் DP சரத் கூறியுள்ளார். 13வது சர்வதேச தொழிலாளர் மாநாடு இன்று ஜெனீவாவில் ஆரம்பமாகின்றது. இந்த அமர்வு வரும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தொழில் தொடர்பான பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தலைமையிலான இலங்கை குழுவினர் நேற்று ஜெனீவாவுக்கு பயணமாகியுள்ளதாக தொழில் அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. இந்த ஆண்டுக்கான மாநாட்டில் தொழில்துறையை பிரதிபலிக்கும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விரிவாக கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியிடங்களில் உயிர் ஆபத்துகளில் இருந்து ஊழியர்களை பாதுகாக்கும் வழிமுறைகள், முறைசாரா தொழிலாளர்களின் நிலையை எதிர்க்கும் நடவடிக்கைகள், மேலும் நிலையான மற்றும் முறையான வேலைவாய்ப்புகளை ஊக்குவித்தல் போன்ற பல விடயங்கள் இந்த மாநாட்டின் முக்கிய கலந்துரையாடல் தலைப்புகளாக உள்ளன. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரங்களை நிதியமைச்சின் கீழ் கொண்டு வரக்கூடிய வகையில் அரசாங்கம் தயார் செய்துள்ள புதிய சட்டம் மூலம் மக்கள் ஆணைக்கு எதிரான செயல் எனவும் இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் P பெரேரா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர், மின்சார சபை திருத்த சட்டம் மூலம் தற்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவி வரும் நிலையில் 12.3% மின்சார கட்டண உயர்வை அரசு அறிவித்துள்ளது. இதை பரிசீலித்து மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கும் சுயாதீன அமைப்பே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு. அவர் மேலும் கூறுகையில், இதுவரை இந்த குழு சட்டப்படி செயல்பட்டு மக்கள் நலனுக்கேற்ப மின்சார கட்டணங்களை உயர்த்தியது மற்றும் குறைத்தது. ஆனால் இப்போது அந்த அதிகாரத்தை நிதியமைச்சின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அரசு முயற்சித்து வருகிறது. இது ஒரு திட்டமிட்ட சதி. மக்கள் நலனுக்கும் நுகர்வோர் உரிமைக்கும் எதிரான செயல் இது என்றார். மின்சார சபை சமர்ப்பிக்கும் கட்டண மாற்றங்களை ஆணைக்குழு சுயாதீனமாக ஆராய்ந்து தீர்மானிக்க வேண்டும். அரசாங்கம் பொது நலனுக்காக பணியாற்றுவதாக வாக்குறுதி அளித்தாலும் ஆட்சிக்கு வந்த சில மாதங்களிலேயே அவர்கள் அந்த வாக்குறுதியை மீறி இந்த ஆணைக்குழுவின் அதிகாரத்தை வெகுவாக குறைக்க முயற்சி செய்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். இந்த சட்டமூலத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தயாராக உள்ளதாகவும், மேலும் அரசியலமைப்பை மீறியுள்ளதா என்பதை ஆராய பல தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளும் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்துள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். நாங்கள் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்க தொடர்ந்து போராடுவோம் என்றும் அவர் உறுதியளித்திருந்தார். முந்தைய அரசாங்கங்களின் கொள்கைகளை மீறிய தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் சேவைகளை பல்வேறு பிரிவுகளில் தனியார் முதலீட்டாளர்களின் ஈடுபாட்டுக்காக திறக்க ஆர்வம் காட்டுவதாக அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். இந்த நோக்கத்தில் விரைவில் ஆர்வ தெரிவு கோரிக்கை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. சீனாவின் எக்ஸிம் வங்கியால் நிதியளிக்கப்பட்ட இந்த விமான நிலையம் 2013ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இருப்பினும் குறைந்த விமான இயக்கம் மற்றும் தொடர்ச்சியான நிதி இழப்புகளால் இது ஆரம்பத்திலிருந்தே சர்ச்சைகளுக்குள்ளாகியுள்ளது. பல அரசாங்கங்கள் இதை தனியார் மயமாக்க முயன்றன. கடந்த அரசாங்கம் இந்தியாவின்
ஷௌரியா ஏரோநாட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ரஷ்யாவின் விமான நிலைய மேலாண்மை நிறுவனத்தோடு 30 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள முயற்சி செய்தது. எனினும் சிவில் விமான போக்குவரத்து ஆணைய சட்டத்தின் கீழ் விமான நிலையத்தின் சில சேவைகளை அரசாங்கத்தின் கீழே வைத்திருக்க வேண்டும் என்பதால் அந்த முயற்சி நிறைவேற்றவில்லை. தற்போது புதிய அரசாங்கம் பயணிகள் மேலாண்மை, பராமரிப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் சரக்கு கையாளுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் தனியார் முதலீட்டாளர்களை ஈர்க்க முயல்கின்றது. துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துணை அமைச்சர் EOA கோருவதற்கான அமைச்சரவை அனுமதி விரைவில் பெறப்படும். கடந்த காலத்தில் EOAக்கு பதிலளித்த இந்தியா, ரஷ்யா கூட்டு முயற்சியும் தற்போது மறுபடியும் பதிலளிக்க வாய்ப்பு பெறலாம் என்று தெரிவித்தார். தற்போது இந்த விமான நிலையம் பட்டய விமானங்கள் மூலம் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் பணியில் மட்டுமே ஈடுபட்டு வருகிறது என்றும் ஆண்டுக்கு சுமார் 1,50,000 பயணிகள் பயணிக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர், விமான நிலைய நிர்வாகத்தை தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க முடியும், ஆனால் பாதுகாப்பு மற்றும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு பகுதிகள் அரசின் கீழ் இருக்க வேண்டும். இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் பங்கு இந்த முதலீட்டு விரிவாக்கத்தில் முக்கியமானதாக இருக்கும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். முப்படைகளில் இருந்து சட்டவிரோதமாக தப்பிச் சென்ற 2,983 வீரர்கள் சமீபத்திய விசேட நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 22 முதல் மே 30 வரை நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த விசேட திடீர் சோதனை நடவடிக்கையில் இந்த வீரர்கள் பிடிபட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டோரில் 2,261 பேர் ராணுவத்தை சேர்ந்தவர்கள், 194 பேர் கடற்படையை சேர்ந்தவர்கள் மற்றும் 198 பேர் விமானப்படையை சேர்ந்தவர்கள். மேலும் தப்பிச் சென்றவர்களில் 330 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவர்கள் சம்பந்தப்பட்ட படைத்துறையால் கைது செய்யப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட விவகாரம் குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர் கொலை செய்யப்பட்டு அவரது உடல் நீர்நிலை ஒன்றில் வீசப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை கொழும்பு நகரில் உள்ள ஒரு ஊடகம் வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை தொடர்ந்தும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மேலும் பல புதிய தகவல்கள் வெளியாகி வருவதாகவும் மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொலை வழக்கிற்கு அப்பாற்பட்ட பிற குற்ற செயல்களும் தொடர்ந்து வெளிச்சத்திற்கு வருவதாகவும் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை மையமாக கொண்டு மேலதிக தகவல்களை தேடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையில் பிள்ளையான் குழுவின் அலுவலகத்தில் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி காவல்துறை சிறப்பு படையின் உதவியோடு CID அதிகாரிகள் விரிவான சோதனைகளை மேற்கொண்டனர். ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதற்கான தகவல்களின் அடிப்படையில் இந்த சோதனைகள் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனையின் போது 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளுக்கான 6 தோட்டாக்கள், 3 கைபேசிகள், ஓட்டுநர் உரிமம் மற்றும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். மேலும் பிள்ளையான் குழுவின் ஓட்டுநர் ஏப்ரல் 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டு தற்போது CIDயின் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த வழக்கின் விசாரணைகள் தொடரப்படும். பல முக்கிய தகவல்களை வெளிக்கொண்டு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸ் நாளைய தினம் இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொள்கின்றார். இந்த விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் லக்ஷ்மர் கதிர்காமர் சர்வதேச கற்கைகள் நிறுவனத்தில் நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்வில் ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய பெருங்கடல் என்ற தலைப்பில் அவர் உரையாற்றுகின்றார். இலங்கைக்கு வருகைக்கு முன்பதாக ரிச்சர்ட் மார்லஸ் சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசிய பாதுகாப்பு பேரவையின் மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். இந்த விஜயம் ஆசிய நாடுகளுக்கான அவரது பயணத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று ஆரம்பமாகியுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய உறுப்பினர்களிடையே ஒருங்கிணைந்த சந்திப்பு ஒன்று நேற்று இரவு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் இல்லத்தில் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சமீபத்தில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இரு அணிகள் பெற்றுள்ள ஆசனங்களின் அடிப்படையில் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இருதரப்பும் விரிவாக கலந்துரையாடியுள்ளன. சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், மாவட்ட அமைப்பாளர் தீபன் திலீசன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். அதேவழி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி இணைத் தலைவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.